உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்பா ஒரு நிமிஷம் இரு, இந்த உடனே வந்துடுறேன். சரி சார். அம்மா சொல்லுங்கம்மா. முத்தியா, வேலை கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா முத்தியா? இன்னும் இல்லைங்கம்மா, இப்பதான் ஆட்டோல இருந்து இறங்கி கோயிலுக்குள்ள போறேம்மா. இதோ இப்ப போய் சொல்லிடுறேம்மா. கொஞ்சம் வேகமா போ முத்தியா. நேரம் ஆகாத எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் குழந்தைய காப்பாத்தி ஆகணும் முத்தியா. கொஞ்சம் சீக்கிரமா போ. இதோ பக்கத்துல வந்துட்டம்மா, இதோ உள்ள போறேம்மா. அம்மா நீங்க கவலைப்படாம இருங்க, சீக்கிரம் போ. எல்லாத்தையும் வேலை பாத்துக்குவாமா. புரியுது முத்தையா, நேரம் ஆக ரொம்ப பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. என் குழந்தைக்கு ஒண்ணு ஆக கூடாது. அம்மா அப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுமா, நீங்க நம்பிக்கையோட இருங்க. நான் வேலைங்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு உங்களுக்கு திரும்ப கூப்பிடுறேம்மா, சரிங்களாம்மா? இந்த மாலையை மாப்பிள்ளை கழுத்துல போடுங்க. மாங்கல்யத்தை எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அண்ணா வந்து ஆரம்பிங்க. நம்மளுடைய மரியாதைக்குரிய கல்வித்துறை அமைச்சர் திரு ரத்னவேல் பாண்டியனுடைய ஒரே மகள் வள்ளியின் திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். நம்மளுடைய அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் வரவேற்பு உரை வழங்குவார். ஐயா இந்தாங்க ஐயா. கொஞ்சம் இருங்க, அமைதி அமைதி. என் உயிரினும் மேலான என் கட்சி தலைவருக்கும் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். எனது ஒரே மகள் வள்ளியின் திருமணத்துக்கு என் அழைப்பை ஏற்று வந்ததற்காக அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். என்னடா அமைச்சர் வீட்டு கல்யாணம் விமர்சையா நடக்காம வீட்டுக்குள்ளேயே வச்சு சிம்பிளா நடக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தோணலாம். அதுக்கு உண்டான காரணத்தை நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். நான் என்னைக்கு கட்சியில சேர்ந்தேனோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் கட்சி தான் எனக்கு மூச்சு. என் ஒவ்வொரு சந்தோஷத்திலையும் என் கட்சி தலைமையும் என் சொந்த பந்தங்களும் கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் தலைவரோட தலைமையில தான் என் மகளுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். தலைவர் அவர்கள் டெல்லியில் நடக்கும் அனைத்து கட்சி மீட்டிங்கிற்கு அதே தேதியில் செல்ல இருப்பதால் அவரால் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாது என்று என் வீட்டிற்கே வந்து வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டார். ஆனால் எனக்கு
என் தலைவரின் பொற்கரங்களால் என் மகளுக்கு திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து அவர் தலைமையில் நடப்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அதனால்தான் அன்று நடக்கவிருந்த திருமணத்தை மாற்றி இன்று என் தலைவரின் தலைமையில் நடக்க ஏற்பாடு செய்துள்ளேன். வந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்தாங்க. இப்போது நமது முதலமைச்சர் அவர்களை மணமக்களை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். இந்த திருமண விழாவிற்கு இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நமது கட்சியின் மூத்த உறுப்பினர் திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் என் மீதும் கட்சியின் மீதும் அன்பும் பெரும் மதிப்பு கொண்டவர். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது திருமண விழா என்பதால் நான் அதிகமாக பேசி உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இது ரத்னவேல் வீட்டு திருமணமாக நான் நினைக்கவில்லை, என் வீட்டு பிள்ளைகளின் திருமணமாக கருதுகிறேன். இது நம் கழக குடும்பத்தின் திருமணம். திடீரென்று தேதி மாற்றம் ஏற்பட்டதால் குறுகிய நேரத்திலே திரு ரத்னவேல் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்துள்ளார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மணமக்கள் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுத்து வள்ளுவன் வாசுகியை போல இணை பிரியாமல் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் மணமக்களுக்கு திருமாங்கல்யத்தை வழங்குவார். ஐயோ அண்ணே, பாத்துண்ணே, பாத்து. என்னண்ணே, பார்த்து வரக்கூடாதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.